அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கோகு லூசர் ரேஜர் சீரிஸோட எபிசோட் 9 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க வெளியே ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்ச யார் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 8 எபிசோட் போட்டுருவோம். அந்த எபிசோட பார்க்காத லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் அந்த கதையை புரியும். முடிஞ்சளுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். சரி வாங்க நமக்கு அது போகலாம். இப்போ இந்த எபிசோட்ல ஸ்டார்டிங்லேயே பார்த்தா அந்த ப்ளூ ரேஞ்சரோடைய அசிஸ்டன்ட்டும் அந்த ஜூனியர் அப்படியே படுத்து கிடக்குறவ அடிப்பட்ட நிலைமையில இப்போ வெளியே மழையும் நல்லா பெஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த டிராகன் கிரியேச்சரும் டக்குன்னு அவகிட்ட வந்துட்டு என்னப்பா பாஸ் மாஸ்டர் தான் இந்த நிலைமைக்கு காரணமா? பரவாயில்ல, நீ அப்படியே தப்பிச்சிட்டு இருக்க டிராகன் ஜியான். இந்த தடவை உன்னுடைய ஹெல்ப் எனக்கு தேவை. நீ உடனடியா இந்த விஷயத்த ப்ளூ ரேஞ்சர் கிட்ட தெரியப்படுத்து அப்படின்னு அவ்வளோ சொல்ல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இவ பார்த்தா எத்திகாவா எங்கப்பா இருக்க வெளியவா? 2 பேரும் சண்டை போடுவா. அடைச்சா இவ என்ன இப்படி நடந்துக்க ஆரம்பிக்கிற கொஞ்சம் கொஞ்சமா. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல இங்க பாரு என்கிட்ட இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆயுதம் பாத்தியா, உன்னால நினைக்க முடியாதது கிட்ட. இதுதான் பர்ஸ்ட் ஃபார்ம். என்னடா இவன் பேசிட்டு இருக்கான்? இது என்னுடைய ஸ்ட்ரென்த்துக்கான ஏத்த வெப்பன் தான். வா ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணுவோம். இது நல்லது கையில. இவனை சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து ஏமாத்திட்டு சாவி எடுக்கணும். சரிப்பா நான் இப்ப விட்டு கொடுத்துறேன், நான் சரண்டர் ஆயிட்டேன்னு சொல்ல. என்னது சரண்டரா? இன்னொரு பக்கம் இந்த இடத்துல கோரோசோவும் இப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன் எவ்வளவு முட்டாள்தனமா உங்களுக்கு உதவி பண்ணிருக்கிறது. நீ என்ன ப்ரொசஸ் பண்ணி ஏமாத்திருக்கலாம், பட் ஆனா என்ன இருந்தாலும் நான் அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன். டிராகன் கீப்பர்ன்ற அந்த டைட்டில் கிடைச்சா மட்டும் பார்த்தது. அதுக்கேற்ற மாதிரி நல்ல விதத்தில் நம்ம நடந்துனா மட்டும் தான் மக்கள் நம்மளை ஏத்துப்பாங்கன்னு நான் நினைச்சேன். அது உனக்கு தெரியுமா? என்னுடைய முக்கியமான கனவு என்ன தெரியுமா? நான் ஒரு ஹீரோ ஆயிட்டேனா எனக்கு ஏறம் சொல்ல போற பொண்ணுங்களோட லைஃப் கிடைச்சிரும். அப்புறமா பொண்ணு கூடிய நான் உல்லாசமா இருப்பேன். இல்ல அழகான பொண்ணுங்களை எனக்கே சொந்தமாகணும் இந்த உலகத்துல. டேய் என்னடா நீ லூசா இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் பார்க்க. இன்னொரு பக்கம் இந்த கொகுமோ காமிக்க அவன் பார்த்தா இப்போ எக்ஸ் ஃபைட்டர்ன்ற விஷயம் வந்து அவனுடைய பார்ட்னரான பழைய ஃப்ரெண்டு அவன் கண்டுபிடிச்சிடான். ஏய் நீ கொகுமோ கிடையாது, அவன் எங்க ரன்மாரோ நீ இல்லடா, இது இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு இடையில சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு பக்கம் இந்த இடத்துல சாக்குரமா போட்டு அடிச்சிட்டு இருக்கான் அந்த பயப்படியா. அவனும் இவனுக்கு ஈக்குவலாவே இப்போ வெப்பனை பயன்படுத்துறதுனால தரமா இருக்கும். இதுக்கப்புறம் நீ என்ன முயற்சி பண்ணலாம் குரோசோவும் கூட நான் ஜாயின் பண்ண மாட்டேன். நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. நான் உன்னை ஏமாத்திட்டு தான், பட் நான் நீ தப்பான ஒரு டீம்ல மாட்டிட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் உன்னை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணேன். ஆனா நீ திரும்பி அதே வலையில ஏமாத்திட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்பவுமே ஸ்ட்ராங்கதை மட்டும் தான் ஆவேன் அப்படின்னு பேசிக்கினே அவளை அடிக்க. ஆனா திருப்பி அடிச்சிடறான். ஆனா கோரோசோ எதுவுமே அமைதியா பார்த்துருக்கு. அந்த இடத்துல பார்த்தா ரான் மரம் வரேன். கொகுமோ நீ வரேனா? ஏ அப்போ உறவே என்னாச்சு? அப்ப தோத்துறோட விளைவா அந்த ப்ளூக்கு அவனுக்கு கிடைச்சிட்டு காமிக்க இவ பார்த்துட்டு சாகிறான். ஏ நமக்கு கீ கிடைச்சிருச்சான். அப்படியா சரி சரி. அப்புறம் இவளுக்கு என்னாச்சு? இன்னொரு பக்கம் இவளு யோசிக்கிறான். நான் என்னுடைய வாழ்க்கையில தனிமையில தான் வாழ்ந்தேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவளும் கிடையாது. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சர்வே ஆகிறதுக்கு கூட என்கிட்ட அந்த அளவுக்கு தகுதி இல்லை. எனக்கு ரேஞ்சர்ஸ் மாதிரி ஆகணும்னு ஆசை. அந்த கனவை நினைவாக்கணும், மக்களிடையே எனக்கு ஒரு பேரை உண்டாக்கணும். அதுக்காக தானே இந்த இடத்துல வந்திருக்கேன். அதுக்காக நான் உன் கூட விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரான்மாரோ அட்டாக் பண்ணலாம் போக. ஆனா ரான்மாரோ பிடிச்சி அடிச்சு ஓடுறான். அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப அட்டாக் பண்ணலாம் பார்க்க. ஆனா கோரோசோவோ போயிட்டு டக்குனு ஒரு கால வந்து தடுத்துறான். அவனை தட்டி விட்டுட்டு இவன் பக்கம் தப்பிக்கலாம் பார்க்க, இவனையும் பிடிச்சி அடிக்கலாம் பார்க்க. ஆனா கோரோசோவும் ரான்மாரோ கிட்ட வேணாண்டா அமைதியா இருக்குமோ, நம்ம கூடிய சீக்கிரம் ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அதனால இதுக்கப்புறம் நம்ம இவங்களை அட்டாக் பண்ணது எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதனால அவளை விட்டு சரி அப்ப நான் அவளை கீயை கொடுக்க சொல்லு, நீ என்ன நம்பு, நான் கண்டிப்பா உனக்கு தரேன். அதுக்கப்புறம் அவன் அவகிட்ட இருந்த கீயை வந்து அவன்கிட்ட கொடுத்துறேன். டேய் சும்மா காமெடி பண்ணது எதுக்காகடா? எனக்காக நீ அவங்ககிட்ட அந்த கீயை கொடுத்த, எதுக்காக என்ன பாதுகாத்தான் கேட்க. நான் தான் முன்னாடி சொல்லிட்டல அழகான பொண்ணுங்க எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். எரம் லைஃப் இந்த இடத்துல நான் வாழணும். அதுக்காக தான் நான் ரேஞ்சர்ஸ்ன்ற ஒரு ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணேன். அது போல இந்த இடத்துல அழகான ஒரு பொண்ணுக்கு அடிபட்டு கூடாதுல, அதுக்காக தான் நான் உன்னை தப்பிக்க வச்சேன். இதெல்லாம் ஒரு விஷயம் பண்ணிருக்கான் பாரு முட்டாள் அப்படின்னு அவளும் போனாலுமே எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தருடைய மோட்டிவேஷன் வெவ்வேறுவா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல எமோஷனலா கனெக்ட் ஆகும். அவங்களுடைய ட்ரீமுக்காக நல்லாவே போராடுறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. இவன் ஒன்னொரு பக்கம் பாடி பில்டிங்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். இவ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே நல்லா பண்றியா? ஆமாமா நான் இந்த உலகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கானு சொல்லிட்டு பில்டப் காமிச்சிட்டு இருக்கேன். அடுத்த நிமிஷம் பார்த்தா சார்ஜ் கொண்டு அந்த வெப்பனை அப்படியே ஆஃப் ஆயிடும். நான் நினைச்சேன் இப்போ எனக்கு இது அட்வான்டேஜ் அமைஞ்சிருச்சு. இதுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தது தெரியுமா? என்ன மன்னிச்சிடு. இப்போ இன்னைக்கு நான் ஜெயிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு அவளை அட்டாக் பண்ண. இவன் அப்படியே அசால்ட்டா தடுக்கிறான். ஒண்ணுமே அவளை இவன் பாடியில திரும்ப அட்டாக் பண்ண. இவனுக்கு ஒண்ணுமே ஆகல. எல்லாம் முடிஞ்சுதான். எனக்கு வெப்பனே தேவையில்லை. வெப்பனே இல்லாம கூட உன்னால என்ன அட்டாக் பண்ண முடியும். என்னது உன்னை நம்பி நான் இந்த இடத்துல விட்டு பாரு என்ன சொல்லணும்? என்னையே ஏமாத்திட்டியா? துரோகம் பண்ணிட்டா நீ மசில்ஸுக்கு சாவடின்னு சொல்லிட்டு அவனை கிட்ட போய் அடிக்கலன்னு பாக்க. நிறுத்துறா, நான் சரண்டர் ஆயிட்டேன். இந்த முறை கண்டிப்பா நான் சரண்டர் ஆயிட்டேன். திரும்பி என்ன ஏமாத்த மாட்டேன். ஏமாத்தல மாட்டேன். எங்க பாரு முட்டா பேச கீயே கொடுக்குறேன். அப்புறம் என்னத்துக்கு நான் ஏமாத்தணும்? ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவனை சிரிக்க. ஏய் நமக்கு பிங்கோட கீயும் கிடைச்சிருச்சு. விக்டோரி இப்ப நம்ம சைடு தான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது என்னோட பக்கம் இவனும் ஆஹா என்னுடைய வெப்பனுடைய சார்ஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு இவனு பாத்துட்டு இருக்கேன். அந்த டைம் இவன் இதை பயன்படுத்தி அட்டாக் பண்ண. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தப்பிக்கிறான். பர்ஸ்ட் ஃபார்ம்ஸோடைய ஷார்ட் டைம் யூசேஜ் கம்மியா தான் இருக்கும். அதனால நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். இப்போதைக்கு கார்ல ஏறி உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை உட்கார. அப்புறம் பார்த்தா பின்னாடி இவனே வந்துட்டு பயமுத்துறான். நீங்க தோத்துட்டீங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ எப்படி முன்னாடி ஒளிஞ்சிருந்து வந்து இப்ப கண்டுபிடிச்சேன்? என்னடா வயசானவன் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா? ரொம்பலாம் எனக்கு வயசாகல. அதனால உன்ன மாதிரியான சின்ன பொண்ணுங்க இந்த பண்ற ட்ரிக் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இது வரைக்குமே நான் யாரையுமே குறைச்சி மதிப்பட மாட்டேன். இப்போ நீ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம். இந்த இடத்துல நம்ம எல்லாருமே விளையாட்டுக்காக வந்து சேரல ரேஞ்சர் ஃபோர்ஸ்ல. நம்ம டியூட்டி ஹியூமனிட்டியை பாதுகாக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணிருக்கோம். அதனால நான் இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணாம ஒரு முன்னேறிய பாதிக்கு போக முடியாது. அப்பனா உனக்கும் மற்றவங்களும் என்னடா டிஃபரெண்ட்? எல்லாருமே இந்த இடத்துல ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா உனக்குன்னு ஒரு ஸ்பெஷலான கோல்ன்றது கிடையாது. காமனா எல்லாரும் யோசிச்சா நீ தனித்துவமா தெரிய மாட்டியா? என்ன என்னுடைய மூளையை குழப்பலான்னு பாக்குறியா? உன்னுடைய வெப்பனை என்கிட்ட கொடு, அது இல்லைன்னா கீழே போடு. அப்படியே பண்ணிட்டா ஹியூமனிட்டியை பாதுகாக்கணும்னு சொல்ற
சொல்ற நீ? அப்ப இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக தயாரா இல்லையா? என்ன கொண்டுடு, ஆல்ரெடி இதை முடிஞ்சிருச்சு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல வெடி விபத்து நடக்க செதறிச்சுன்னு போய் நான் இன்னொரு பக்கம் அவ அப்படியே பயங்கரமா நின்றுட்டு இருக்கேன். என்ன இது வித்தியாசமா இருக்கு, என்னுடைய பாடி முழுக்குமே நகர மாட்டேங்குது. நீ தோத்துட்ட, அவ்வளவுதான், எனக்கு அந்த கீ கிடைச்சிருச்சு. ஆனா நான் நல்லா தான் இருக்கேன். சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்கற வகையிலும் மிஷன் கம்ப்ளீட் ஆயிடும்ல. நீ பார்த்தா வின்னாவல தோத்துட்டேன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு இவனும் பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி பார்த்து நம்ம ஷிப்பு வர நல்ல வேலை பண்ண சோகோபோ. நான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு. என்னடா பொண்ணு கிட்ட உங்களுடைய வீரத்தை காமிக்கிறீங்க, என் கிட்ட காமிக்கிட்டா. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அவன் அட்டாக் பண்றதுல ஹீரோவும் அந்த டக்குன்னு தப்பிச்சு அவனுக்கு பின்னாடி வந்துருப்பான். ஆனா இவன் ஷாக்காவான், என்னடா இது அவன் அந்த இடத்துல இல்ல அப்படின்னு பார்த்துருக்கும் போது நான் எதிர்பார்த்துதான் நீ எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிட்டேன். பரவாயில்லையே, என்னை பத்தி அதிகமாவே அப்சர்வ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று மாதிரி ஒரு ஆளை பாக்குறேன்டா. நீ எனக்கு ஏத்த ஆப்பனன்ட் தான். இல்ல ஒன்னு நீ ஜெயிக்கணும் இல்ல நான் ஜெயிக்கணும், ரெண்டு பேருமே தோத்தா ஆட்டம் போர் அடிக்கும். ஓகே நான் தயாராதுக்கு. சியோன் எவ்வளவு தெரியும் எப்படி பண்ணிருப்பேன், சொல்லும் போதே ஒழுங்கா பண்ணியிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். பட் நான் உன்னுடைய பிரதர் செத்ததுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது நீ தெரிஞ்சுக்காம முட்டாள்தனம் இந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கேன். உன்னுடைய பிரதருக்காக தான் நீ வந்திருக்கேன். அந்த மான்ஸ்டர் ரிவெஞ்ச் எடுக்கணும், கூடவே ரேஞ்சர்ஸையும் நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்ற உன்னுடைய எண்ணம் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் அது யாருக்கிட்ட எடுக்கணுன்றது ஒரு முறை இருக்குல்ல. இருந்தாலும் உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஏன்னா நீ தோத்து போக்க போற, என்ன ரிவெஞ்ச் எடுக்க போற அந்த ரேஞ்சர்ஸ்ல நானும் இப்ப இருக்கேன். அப்படி நீ அவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுற நம்ம கோகுமாவும் குறுக்கால வந்து இவனை சியோன் அடிக்கலாம் பார்க்க. ஆனா தடுத்துருவான். அவன் கீழே அடுத்துமே எங்க பாரு உடம்புல இது இறக்க கூடாதுன்னா அந்த கீயை கொடு, இது முடிஞ்சிருச்சு. என்ன இங்க நடக்குது, இவன் எப்படி இந்த மாதிரி முடிக்கலாம், இதை நான் தானே முடிச்சிருக்கணும், இவன் எங்க இருந்து வந்தான் அப்படின்னு ஹீரோவும் கடுப்புல அவனையும் பார்க்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இவ்வளவு காமிக்க ஐசுமாவும் பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறா ப்ளூ ரேஞ்சர் கூட இருந்த நினைவுகளை. ப்ளூ ரேஞ்சர் நீங்க கொஞ்சம் ஆஷா பேசதை நிறுத்தலாம். ஏன்னா நீங்க ரொம்ப கடினமா பேசினாலும் மற்றவங்களை அது ஹேட் ஆகும். ஹேட் ஆகுமா ஆகட்டும், யார் அதை பத்தி கவலைப்பட்டா, அவனுங்களாம் அப்படிதான் பேசணும். ஃபியூச்சர்ல நீங்க மிகப்பெரிய ஆனா வர போறீங்க, அதை நினைச்சுட்டு பேசுங்க. ஜென்ரலா பப்ளிக்கிட்டே பேசும்போது இப்படிலாம் பேசாதீங்க. உங்களை பார்த்து பயப்படுமா இல்ல மாதத்தை பார்த்து பயப்படுமா அவங்க. அதனால நான் ஒரு பார்ட்னரா கொடுக்குற அட்வைஸ் எல்லாத்தையுமே கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணுவேன். உங்க கூடிய துணியா இருப்பேன். அதனால நான் சொல்றதை கொஞ்சம் சேருங்க. என்னது நான் சொல்றது கேட்கணுமா, நீ ஒன்னு என்னுடைய பார்ட்னர் கிடையாது, சும்மா எடுபடி வாய்க்கு தான் உன்னை சப்ஸ்டிடியூட்டா போட்டிருக்காங்க. அதனால உன்னுடைய உதவிலாம் எனக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் அவனும் ஒவ்வொரு நாளும் இவன் கூடிய இருந்து இவன் பண்ற வேலைக்கெல்லாம் தடங்கள் சொல்லி நீ இப்படி பண்றா அப்படி பண்றா, ஏன்டா வேலைக்கு போகாம இருக்கேன், தேவையில்லாம பசங்க கிட்ட ஆளுங்கிட்ட பிரச்சனை பண்ணாதான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் முறையும் அவன் தப்பு பண்ணும்போது கூட போயிட்டு ஹெல்ப் பண்றான். இப்பெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு கடைசியில் ஒரு நாள் அங்க இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சு நீ இப்போ வான் பண்ணிருப்பான் அவனுக்கு. இதை பாரு, கஷ்டத்தில் இருக்கிற மக்கள் யாரையுமே நீ காயப்படுத்தக்கூடாது, அவனுடைய சூழ்நிலையை புரிஞ்சுதான் நடத்தணும்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிருப்பான். அப்ப அது எல்லாமே யோசிச்சு பார்க்க என்னோட பக்கம் பார்த்து அந்த ப்ளூ ரேஞ்சரும் வந்துட்டான். ப்ளூ வந்துட்டீங்களா, நீங்க தான் என்னுடைய ஹீரோ, எனக்கு காப்பாற்ற வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது ஜூனியர் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆயிடுச்சுமோ தானே, அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, என்ன மன்னிச்சிடு, இதை நான் உனக்கு கொடுத்தே ஆகணும், இதை நீ சண்டையில பயன்படுத்திக்கோ ப்ளீஸ், இதை வாங்கிக்கோன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவனும் அதை வாங்கிக்க. அவன் பேசாம இருக்கிறத பார்த்துட்டு அவளும் நல்லாவே புரியுது, சரி வேலையை முடிச்சுட்டு அப்புறமா பேசலாம் அப்படி அவன் சொன்ன நேரத்துமே ஓகே டிவைன் ஆர்டிஃபெக்ட்ஸ் மேனிஃபெஸ்ட் ப்ளூ டிராகன் லிவ்யோதான் அப்படின்ற ஒரு அட்டாக்கை பயன்படுத்த நடந்த நிமிஷமே இந்த இடத்துல இவன் கழுத்து பிடிச்சி கேட்டுட்டு இருந்தவன் நம்ம கொகுமாவும் அவன் மேலே அந்த மொத்த அட்டாக்கும் போட்டு மேலே இந்த தண்ணி எல்லாமே அப்படியே ஃபுல்லாக பரவுது. இன்னும் இங்கே நடக்குது, எப்படி இந்த தண்ணியெல்லாம் வந்து சொல்லிட்டு கன்ஃபியூஷன் இருக்கேன். அப்போ இவனும் மேலே வந்து அடுத்த நிமிஷமே ஒன்று ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்ட மாஸ்டர். ப்ளூ ரேஞ்சரை பொறுத்த வரைக்கும் பாஸ் மாஸ்டர்ன்றது இன்னும் அவன் தெரிஞ்சுக்கல. பட் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓ அப்போனா நீ தான் என்னுடைய பார்ட்னரை காயப்படுத்தான் அப்படின்னு சொன்ன நிமிஷமே ஷாக் ஆகிறான். ரேஞ்சர்ஸே வந்துட்டாங்கன்னு உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன், உன்னுடைய சாவத இந்த இடத்துல. இப்போ அதுக்கப்புறம் அவனும் அந்த திருந்து ஓட உன்னால எந்த இடத்துலையும் ஓட முடியாது, நீ இதே ஏதாவது செத்துன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் அது ப்ளூ கீப்பர் ஆச்சு, இவன் என்ன பண்றான். அதுக்கப்புறம் கொகுமாவை பார்க்க அது எக்ஸா, அவன் என்னதுக்கு அவ உடம்புல என்ன தெரிஞ்சிட்டு இருக்க புரியல. கொகுமோ எங்க என்னதான் நடக்குது, உன்னை எதுக்காக ப்ளூ கீப்பர் வந்து தொடச்சிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு விஷயம் பார்த்துனே அப்படியே மயங்கிடுறேன். அவள் பேட்ரோலா சில்லி எனக்கு இன்ஜூரி இருக்கு, உங்களுக்கும் அடிபட்டு இருந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். பட் நான் உங்களுக்கான டைம் நான் கொடுத்தே ஆகணும், நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு வாக்கு கொடுத்துருவேன். அதனால நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்ல. ஆனா அடுத்த நிமிஷம் எவ்வளவு பார்த்துட்டு தடுக்கலாம்னு பார்க்கும்போது அவன் ஒரே ஒரு கிளாஸை போட அவ்வளவுதான் அப்படியே கதறாவன். அதுக்கப்புறம் தூக்கி போட்டு வேன்ல அடிச்சு மொகர் கட்டியெல்லாம் பேத்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். யார் நீ, எங்க இருந்து வந்திருக்க. இப்ப பார்த்தா அவளுடைய ஒரிஜினல் ஃபேமிலி அவளும் வந்து சண்டை படுத்துக்காக தயாரா இருக்கு. ஆனா ஒரு கட்டத்தில் அவளால் தாங்க முடியல, அவன் கொடுக்குற டார்ச்சர்ல அவளும் கதறான். இருந்தாலுமே சொல்ல மாட்டேன் உண்மை எதுவுமே, உன்னை காயப்படுத்தக்கூடாது, நான் உண்மை எல்லாத்தையுமே சொல்ல என்னால சொல்ல முடியாது. ஆனா அவளுக்கு மேலும் மேலும் டார்ச்சர் கொடுக்க சொல்றியா இல்ல இன்னும் டார்ச்சர் பண்றான் கேட்க. ப்ளீஸ் இரு நானே சொல்லிடுறேன், எனக்கு வேற வழி தெரியல, இதை விட ரொம்ப மோசமான வழிகள் நான் இதற்கு முன்னாடி அனுபவிச்சதில்ல. ஆனா அவருக்காக இந்த இடத்துல அனுபவிக்கிறது தப்பு இல்லை. அப்புறம் பார்த்து கூப்பிட்டு சொல்லியிருப்பான், என்னுடைய கடைசி நம்பிக்கையான சர்வன்ட்டா நீ தான் இந்த இடத்துல இருக்கிறதுனால உன்னை நான் நம்பி இருக்கேன். இந்த இடத்துல வேற யாரும் நான் நம்புற மாதிரி தேவையில்ல. அது பேட்டோல என்ன சொல்றீங்க, உனக்கு எந்த விதமான பேரும் கிடையாது, எங்க பாரு இதுதான் உன்னுடைய பேரு, என்னோட பேரு ஃபைட்டர் எக்ஸ். நல்ல வேலை சொன்னியே, நீ யாருன்றது எங்க இருந்து வர அதை சொல்லு. சரி சாவ சொல்லிட்டு அவன் கடைசி அட்டாக் பண்ணலாம் பார்க்க. அந்த டைம் பார்த்து நம்ம சாக்குறமாவும் அதெல்லாம் நம்ம ஹீரோ போயிட்டு தன்னுடைய வெப்பனை பயன்படுத்தி அவனை தடுக்க. அவன் அட்டாக் பண்ணல வண்டி அந்த பறக்கவும் யார் இந்த வேலையை பார்த்தது, அடடா என்ன மன்னிச்சிருங்க ப்ளூ கீப்பர், நான் இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு தான் வந்திருக்கான் போல, அவனை தான் நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னு நினைச்சேன். உண்மையிலே நீங்க இந்த இடத்துல இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு எத்தனை அடிபட்டுச்சேன்னு என்னது டேய் சாவை தேடி வந்திருக்க போல. என்ன இருந்தாலும் இவ்வளவு நான் இந்த இடத்துல சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டியா, என்னோட டீம்மேட் எப்படி நீ அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க. என்னது இல்ல என்னோட டீம்மேட் இந்த தான் அவனை தான் நீங்க அடிச்சிட்டு இருக்கீங்களோ தவறுதலாம். நீங்க என்னடா பண்ற, என்னோட டீம்மேட் ஹெல்ப் பண்ண தான் வந்தேன், உன் டீம்மேட்டுக்கா அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவன் வெப்பன் நடத்தி உன பார்த்துட்டு அடிக்கலாம் பார்க்க. அடுத்த நிமிஷமே நம்பால பிடிச்சி அடிச்சு போடுறான். இது இல்ல ஸ்கோலோடைய பர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சு. சௌக்கிரமா என்ன மன்னிச்சிடறா, இதை பற்றி எனக்கு வேற வழி இல்லை. என்ன பக்கம் எக்ஸ் நமக்காக போராடுற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன், அவனை சும்மா விடாதரா அப்படின்னு சொல்லி இவன் கத்த. அவன் பயங்கரமான அட்டாக் பயன்படுத்தலாம் பார்த்து இவனை பக்கம் ஷீல்டை வச்சு தடுக்கிறான். நல்ல வேலை ரொம்ப க்ளோஸ்ல வந்துருச்சு. ஐஸுமே கொடுத்து இந்த கார்ட்ரேஜ் எனக்கு நல்லாவே உதவி இருக்கு. இப்போ இந்த இடத்துல மான்சர் தான் இருக்கு, அது உன்னுடைய நண்பனா இந்த நான் இந்த இடத்துல உன்னை
கொண்டு தான் தருவேன். குறுக்க வந்த எவனும் இந்த அவனையும் கொள்ளுவன் சொல்லிட்டு இவனும் வெப்பன் எடுத்து அவன் அட்டாக் பண்ண தயாரா இருக்கேன். அடுத்த நிமிஷம் பார்த்து ஹீரோவும் போயிட்டு அது வாங்கலான்னு பார்க்கல நம்ம கொகுமாவை தடுத்துறான். என்னோட பக்கம் இவங்கிட்ட பேசிட்டே இருக்கும் போது பார்த்தா திடீர்னு இன்னொரு பக்கம் இவன் தேடி வந்து அட்டாக் பண்ணதுக்காக தன்னுடைய ஆர்டிஃபிக்ஸோட பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்த அது பயங்கரமா பபுள் ஆட்டம் வந்து இவங்களால வெடிச்சு செத்துருது. இன்னொரு பக்கம் இவ இதனால நல்லா பாதிக்கப்பட டிஃபன் ஆர்டிஃபிக்ஸோட பவர்ஸ் இப்படி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நீ அந்த பாஸ் மாத்திரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாருமே கிடையாதுன்னு சொல்ல அவனை பக்கம் அட்டாக் பண்ணிட்டு இருக்க ஹீரோ போய் யோசிச்சிருக்க இவனை என்ன பண்றதுன்னு தெரியாம நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ற போது கண்டிப்பா உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து உன்னை உயிரோட விட மாட்டேன் சாவடான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் எக்ஸும் அந்த வண்டி எத்தனை வந்து இவன் மோதலாம் பார்க்க அடுத்த நிமிஷம் மோடி விபத்தும் ஏற்பட இவளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டான். இருந்தாலுமே உன்னோட கை அந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகலையே. அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இதுல இருந்து எப்படியாச்சும் டைமிங் கொடுக்கணும் அவருக்கு. உன்னால் தடுக்க முடியாது. இதெல்லாம் பண்ணாத என் கூட வந்து சேர்ந்துருவானா. ஆனா ப்ளூ ரேஞ்சரோ கேத்த அந்த நெருப்புல இருந்து வெளியே ஒரு அட்டாக் பண்றதுக்கு திரும்புவோம். இன்னொரு பக்கம் எக்ஸாவும் அவள் தான் இவனை எதிர்த்து சண்டை போட முடியாது போல. சரி நான் பாஸ் இருக்கிற இடத்த சொல்லிடுறேன். என்ன மனுஷனுங்களால் பேட்டூலாம் ரேஞ்சர்ஸ் எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியாது. இதை கேட்ட உடனே நம்ம ப்ளூ ரேஞ்சரோ சிரிக்க ஹீரோவோ ஷாக் ஆகிறான்னு பேட்டூலாம் இன்னும் உயிரோட இருக்கிறா அப்படின்னு அவனும் ஷாக் ஆவேன். அதோட இந்த தெரிய எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்க பிடிச்சிங்க பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க விலக நாள் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரிங்க இந்த வீடியோ முடிச்சுங்க.